ஹாய் கைஸ், நிலேஷ் மாருதி. இப்போ வந்து நான் சீட்ஸ் ஆஃப் பாய்சன் லெசன் நடத்த போகிறேன். தேர்ட் லெசன். இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச மோஸ்ட் போரிங் லெசன். ஆரம்பிக்கலாமா? ரொம்ப போரிங் இந்த லெசன் சொல்லிட்டேன். இன்ட்ரோடக்ஷன். Although the British established themselves as a political power in mid-1700s, அவங்களுக்கு ஷாக்காக இந்த மாதிரி கண்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்கேன்னு. அதில் ஒரு டைவர்ஸ் கல்ச்சர், லாங்குவேஜ், லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் சிஸ்டம்லாம் நிறையா இருந்ததுனால அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுதான். இதனால ரிலீஜியனல் பவர்ஸை டேக் டவுன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்களாம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்கனால தான் இப்போது அந்த ஹிந்து முஸ்லீம் கலவரம் அதெல்லாம் வந்து இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ தான் 4 ஃப்ரண்ட்டு. எத்தினிசிட்டி, அதாவது எந்த நாட்டிலேருந்து வந்தோம், அதாவது நம்ம ரேஸு, கலர், நம்ம ஸ்கின் கலரு, கேஸ்ட்டு, கேஸ்ட் சிஸ்டம் பற்றி தெரியும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அதாவது நம்ம பேசுகிற மொழி. To approve the cultural identity of Indians. ஐடென்டிஃபைன்னு இருக்கும் இங்கே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதை விடுங்க. ஸோ நேட்டிவ் எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றிட்டு இங்கிலீஷ் எஜுகேஷன். ஐயோ, இதை பற்றி ஃபுல்லாக 2 பேஜுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மேக் த கண்ட்ரி ஆஃப் பீப்புள் ஃபர்கெட் அபவுட் த க்ளோரியஸ் பாஸ்ட். அதான் இந்த லெசனில் பார்ப்போம். இன்வென்டிங் அ ஹிஸ்ட்ரி, 4th பாயிண்ட். ஸோ வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் வந்து பெங்கால் ப்ராவின்ஸில் தமிழ் இந்தியன் லிட்ரேச்சர் பற்றி ரொம்ப ஆவலாக இருந்தார். அவர் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிக்வேதா, மகாபாரதம் அந்த மாதிரி படித்தார். படிக்கும்போது பார்த்தா மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு சான்ஸ்கிரிட்க்கும் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கும். யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து க்ரீக், லாட்டின் மாதிரி. இந்த லாங்குவேஜஸ் தான் இங்கிலீஷோட தாய்மொழி. அதாவது இப்போது கிளைமொழிலாம் சொல்லுவோம்ல, தமிழோட கிளைமொழி வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி. க்ரீக்கு, லாட்டின் அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சது தான் இங்கிலீஷு ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ சான்ஸ்கிரிட் தான் வந்து நிறையா வார்த்தை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்டாக்ஸும் ஒழுங்காக இருக்குது. சின்டாக்ஸ்னால் அந்த மொழியை பெயர்ப்பு, அதாவது இந்த வேர்ட்ஸை இப்படி பண்ணோன்னு. ஸோ சான்ஸ்கிரிட்டோட சுப்பீரியாரிட்டியை ஒத்துக்கிட்டா பாரத் தான் கிரேட்டு, இங்கிலீஷ்னால் வேஸ்ட்டு, நம்ம தான் ரொம்ப காலத்துக்கு இருக்கோம், அவங்களாம் இப்போ தான் வந்தவங்கங்கிற மாதிரி ஆகிடும். அதனால க்ரீக் அண்ட் லாட்டினை மொழியாக வச்சுருந்ததை விட நம்ம சிவிலைசேஷன்ஸ் பழசுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பைண்டுனா கட்டுறது, பந்தி, பிரைட்டு பஜ்ரத்து, டெய்டி தேவட்டா, ஐடியா வித்யா, மெகா மகா, மார்டல் மிர்டா, மதர் மாட்டர், தாய் இல்லை, சேம்னா சமா, த்ரீனா ட்ரை, வாய்ஸ்னா வக்கனையா, மான் மனு, கம் காம், ஐடென்டி இடாம்டா, மைண்ட் மனசு. பார்த்தீங்கன்னா மனசு தெரியும் உங்களுக்கு, தேவதானா சொல்லவே வேணாம். வித்யா கொஞ்சம் டவுட்டு, மகான்னு ஏற்கனவே தெரியும். இதான் மனசு, மகா தான் சமஸ்கிருதம் தான் தமிழுக்கு தாய்மொழி. தமிழ்லேருந்து வந்த மொழி தான் இது. மனுஷன், திரீடம் இந்த மாதிரி சமம். ஸோ வில்லியம் ஜோன்ஸ் கண்டுபிடிச்சதை பிரிட்டிஷ்க்கு ஷாக்காக இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேக்காக கட்டுக்கதையை உருவாக்கி விட்டாங்க, ஆரியன் இன்வேஷன் தியரின்னு. அது சொல்லும் போதே இது கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு தான் சொன்னான். அது இல்லை, அதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு அதை க்ரஷ் பண்ணுறதுக்கு 1000 வாட்டி பண்ணாங்க. அதான் அது அடுத்த ஒரு 3-4 பேஜில் பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிற ஸ்டூப்பிடான தியரி படி ஆரியன்ஸ்னு ஒரு கும்பல் வந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே பூந்து எல்லாரையும் எடுத்து விட்டு அவங்க சான்ஸ்கிரிட்டை அதுக்கப்புறம் அந்த வழிபாடை செட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். 4 W's and 1 H of Aryan invasion theory. அந்த WHனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டு, வேறு, எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்க, வென்னு, வாட் டி தே டூ, வாட் ஹேப்பன்ட். இதுதான் அந்த 4 W's. அந்த ஹெச் வந்து எப்படி வந்தாங்க, ஹவு டிட் தே கம். ஸோ அவங்க சொல்கிற இது படி பார்த்தா சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தான், அதான் பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க இங்கே இருக்கிற பாரதத்துக்கு. 2000லேருந்து 1500 BCEயில் வந்தாங்க. வந்துட்டு சான்ஸ்கிரிட்டை கண்டுபிடிச்சிட்டு ரிக்வேதா மாதிரி புதுசாக ஒன்று வச்சுட்டு வேதிக் வே ஆஃப் வர்ஷிப்பை லீவ் பண்ணிட்டு வர்ணா சிஸ்டம்னு ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாரையும் வந்து கொண்டுட்டாங்க. மிச்சம் இருந்தவங்கள ஈஸ்டர்ன் இந்தியா, சதர்ன் இந்தியாவுக்கு தள்ளி விட்டு ரெசிஸ்டிங் நேட்டிவ்ஸை கொண்டுட்டாங்க. குதிரை வண்டியில் ஹிமாலயன்ஸை தாண்டி வந்தாங்க. இப்போ இதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, சென்ட்ரல் ஏஷியானா வெஸ்ட் சைடில் இருக்குது, ஹிமாலயா ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் பார்ப்போம்.
ஸோ இந்த பேஸே இல்லாத பைத்தியகாரமான தியரியில் சான்ஸ்கிரிட்னா வந்து நம்மளோடது கிடையாது, அதனால இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கட்டுக்கதை உருவாக்கி விட்டான். ஏஐடியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவிடன்ஸ்லாம் தேடினாங்களாம். கிடைக்காத உடனே அவங்களே வந்து ஃபார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேக்ஸ் முல்லர்னு ஒருத்தரை ஹையர் பண்ணியிருக்காரு. அந்த ஆளுக்கு சமஸ்கிருதம் தெரியல போல இருக்கு, எனக்கே தெரியாது, அவர் எப்படி தெரியும். ஸோ அதனால தப்பாக சொல்லி இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மாட்டிக்கிட்டு. ரிக்வேதா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஈவில் வந்து கெட்டவங்க வந்து டிவைனிட்டி, அதாவது நல்லது வந்து துரத்தி விடும். எப்படின்னா இருள் வந்து வெளிச்சம் தள்ளும்னு. இதை தப்பாக போட்டு பிரைட்னஸை ஒயிட்டுன்னு மாற்றி விட்டு டார்க்னஸை கருப்பு தோல்னு போட்டு விட்டாரு. அதனால ரேஷியல் கிரவுண்ட்ஸில் ஒரு இதை போட்டுவிட்டு இந்த ஸ்பெக்குலேட்டிவ் தியரியை வச்சு இதான் பாரதத்தோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அடித்து போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் சயின்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஹைட்ராலஜி, கிளைமட்டாலஜி வந்து ஏஐடி கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிக்வேதா வந்து சரஸ்வதி ரிவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிவர் தான் பெருசு, ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 2000 பிசியிலே காஞ்சு போயிட்டு. ஸோ ஆரியன்ஸ் வந்து 1500 பிசிஏலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்பர் லைன் மாதிரி. ஸோ இப்படி போனோன்னா அப்படியே நெகட்டிவ் சிஸ்டம் 0, அப்புறம் இப்படியே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இங்கே -1, ஐ மீன் இங்கே -1, இங்கே -2, இங்கே -3, அந்த மாதிரி. இங்கே -2000, இங்கே -5000, இதுதான் 0, இது 1500, 2000, 2024 மாதிரின்னு வச்சுப்போம். ஸோ டைம் வந்து இப்படி போகுங்கிறதுனால ரிவர் சரஸ்வதி இங்கே ட்ரை அப் ஆகிட்டு. ஸோ இதான் 1500, இதான் 1500. ஸோ இங்கே வந்து ஆரியன்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும் ரிவர் பற்றின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சேட்டலைட் இமேஜஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இதோ இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதான் சரஸ்வதி ரிவரான் போச்சான். ஸோ ரிக்வேதா அண்ட் யூரோப்பில் தான் இல்லை, ஹரியானா, ராஜஸ்தானில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லிட்டரரி எவிடன்ஸ் ரிக்வேதா கண்டுபிடிச்சவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஷியா இல்லை யூரோப்பில் வந்து எதுவும் ரெஃபரன்ஸே இல்லையா, அப்போ அது இங்கேருந்து இல்லைன்னா அவங்க வந்து எதுவும் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போனா ரிக்வேதா நம்ம நாட்டிலேருந்து தானே வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரியன் இன்வேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, இருக்கிறவங்கள எல்லாரையும் கொண்டுட்டு மிச்ச பேரெல்லாம் சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் அனுப்பிவிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டா திராவிடர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி இருந்ததுன்னா தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறநானூறு, திருக்குறள்லாம் வந்து சொல்லியிருக்காது. வடக்குலேருந்து ஒரு சில பேர் வந்தாங்க, நம்மளை தள்ளி போட்டு போயிட்டே இருந்தாங்க, நம்ம குலத்தாத்தா பாட்டன் முப்பாட்டனெல்லாம் கொண்டுட்டு தான் போனாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, வேதாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ் டெக்ஸ்ட்டும் சொல்லுது. ஸோ இந்த ஒற்றுமைங்கிறதுனால தான் வந்து டவுட்டாக இருக்கான். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்கவேஷன் செஞ்சுருக்காங்களாம் ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத், பாகிஸ்தான்லேயும். சிலது வந்து மோஹன்ஜடாரோ, இந்த மேப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஏன்னா இதான் வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸு. மோஹன்ஜடாரோ, ஹராப்பா, காளிபங்கன், ராக்கிகழி, தொல்லாவைரா, லோட்டல், பானாவலி மாதிரி சில இடம். ஸோ சரஸ்வதி சிந்து, இதோ பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரிவர் போகுதா, அதே மாதிரி சிந்துன்னு இன்னொரு ரிவர் இருக்கும், அது இன்னும் இருக்குது, இண்டஸ் ரிவர், ஆனால் சிந்துன்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஸோ ஆர்கியலாஜிஸ்ட் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்களாம், நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாங்களாம். மாதிரி எல்லாமே வேதிக் கனெக்ஷனில் தான் இருக்கான். ஸ்வஸ்டிக் சிம்பிள் போட்டு சீல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஈஸ்டர்ன் யூரோப், ஐ மீன் வெஸ்டர்ன் யூரோப்பில் அப்படி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாம் இந்தியாவில் கண்டுபிடிச்சதுனால 8000 வருஷம் பழசான் இதெல்லாம். ஸ்வஸ்டிக் சீல் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. 9th வந்தால் இதை சிம்பிளாக வச்சுக்கிட்டு ஒருத்தனை பற்றி பார்ப்பீங்க ஹிஸ்ட்ரியில். நான் 9th முடிச்ச சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் திங்கிங் போடுவோம். ஆரியன் இன்வேஷன் தேவைப்படி ஆரியன்ஸ் வந்து 1500 பிசியில் வந்தாங்க. ஸோ வேதிக் கனெக்ஷன்ஸோடு இருக்கிறது 8000 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்ல மாதிரி. ஆனால் எல்லாமே இந்தியாவில் செஞ்சதுனால ஆரியன் இன்வேஷன் தியரி சுத்தமான ஒருட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு பிரிட்டிஷ்காரன் வேறு பெட்டு கட்டினானா,
ஏஐடி வந்து இந்தியன்ஸ் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண அவ்வளோ பாடாப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். அது ஒழுங்காக நடந்துட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.